ஹலோ நண்பர்களே, கோதுமை மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கிலோ ரேஷன் கோதுமை தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணுறப்போ இதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே தண்ணியில் போயிடும். நான் இந்த கோதுமை கிட்ட 1/4 கிலோ கம்பு சேர்த்துருக்குறேன். கம்பு ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் கம்பு சேர்க்குறப்போ கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக பூரி புசு புசுன்னு வரும். இப்போது நல்லா வாஷ் பண்ணதை வெயிலில் தான் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கிறப்போ அப்பப்போ கிண்டி விடணும். கிண்டி விடுறப்போ அதில் எதுவும் கல் இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு நாள் வெயிலில் காய வச்சாலே போதும். காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தோன்னா சாஃப்டான ஹெல்த்தியான கோதுமை மாவு ரெடி. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. கடையிலலாம் விலை அதிகமாகும். அதனால் நம்ம தேவைப்படுறப்ப டக்குன்னு பூரி சுடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கோதுமை மாவு வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்த்தி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.